மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் 4 பேர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக கட்சியைச் சேர்ந்த KP ராமலிங்கம், எஸ். தங்கவேலுவின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இதேபோல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுதர்சன நாச்சியப்பன், அதிமுக கட்சியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன், பால் மனோஜ் பாண்டியன், ரபி பெர்னாட் என மொத்தம் 6 பேரின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைகிறது. இந்த காலி இடங்களை நிரப்புவதற்கான தேர்தல் ஜூன் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 24ஆம் தேதி முதல் தொடங்கியது. இதனையடுத்து அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், தற்போதைய MP நவநீத கிருஷ்ணன், கன்னியாகுமரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் விஜயகுமார் மற்றும் தமாகவிலிருந்து விலகி தற்போது அதிமுகவில் சேர்ந்த SR பாலசுப்ரமணியன் ஆகியோர் சட்டசபை செயலர் ஜமாலுதீனிடம் இன்று மனுக்களை தாக்கல் செய்தனர். ஏற்கனவே நேற்று திமுக வேட்பாளர்கள் RS பாரதி, TKS இளங்கோவன் ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது.